ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ananya'S கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக், அதாவது சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டி தான் வெங்காய பஜ்ஜி. அந்த வெங்காய பஜ்ஜி எப்படி நாம் டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரிசி மாவு இல்லைன்னா வீட்டில் தோசை மாவு இருந்தால் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு தோசை மாவு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவு கூட அரிசி மாவு அல்லது தோசை மாவு சேர்க்கும்போது பஜ்ஜி இன்னும் நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ அதுதாங்க இதில் இருக்கிற சீக்ரெட். அதுதான். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பஜ்ஜி மாவு அளவுக்கு அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கையை கொண்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் அப்படியே வச்சுருக்கலாம். வெங்காயத்தை இப்போ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ண போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆயிலும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்லா தண்ணியாக இல்லாமல் அந்த வெங்காயத்தில் மாவு உற்ற பதத்துக்கு நம்ம மாவு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ இது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரும்போது நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்திருக்கணும். அந்த வெள்ளையாக இருக்கக்கூடாது. நல்லா ப்ரௌனிஷாக வரும்போது நாம் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஒரு பிளேட்டில் எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இப்போ நமக்கு சுவையான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த செட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நமக்கு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் டீ கூட இதையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவும் அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.